கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு அம்மா தனது மகனை பற்றி ஒரு சந்தேகம் கேட்டிருந்தாங்க. வீட்டில் நல்லா விளையாடுறான், சிரித்து பேசுகிறான், வெளியே யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறான், பள்ளிக்கூடத்துக்கு போனால் வாயே திறக்க மாட்டேங்கிறான், எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு ஆசிரியர்கள்ட்ட இருந்து பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. என்ன செய்யணும்? இது வெக்கமா அல்லது ஏன் பயப்படுறான் அப்படிங்கிறது எனக்கு புரியலை அப்படி சொல்லி அவங்க எழுதியிருந்தாங்க. பல ஆசிரியர்களும் இந்த கேள்வியை என்கிட்ட கேட்டிருந்தாங்க. கேள்வி கேட்டால் கூட பரவாயில்ல, பதில் சொல்ல பயப்படுறான் அப்படி சொல்லி நினைக்கலாம். உன் பேர் என்னடான்னு கேட்டால் கூட பதில் சொல்லாமல் அப்படியே பயந்து போய் வாயை மூடிக்கிட்டே இருக்கிறான். சக மாணவர்கள்ட்ட கூட எந்த வார்த்தையும் பேச மாட்டேங்கிறான், பள்ளிக்கூடத்துக்கு வந்தாலே அமைதியாகிடுறான், ஆஃப் ஆகிடுறான். இதை எங்களால் புரிஞ்சிக்க முடியலை அப்படி சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதை செலக்டிவ் மியூட்டிசம் அப்படி சொல்கிறாங்க. ஏதோ ஒரு சூழலில் ஒரு சில இடங்களை பற்றி மனசுக்குள்ளே விழுந்துடுற சில எண்ணங்கள் அல்லது அந்த இடங்களில் கிடைக்கிற கசப்பான அனுபவங்கள் குழந்தைகளை இப்படி ஆஃப் ஆகிக்கிறது. சில இடங்களில், குறிப்பாக பள்ளிக்கூடங்களில் பல குழந்தைகள் பொது இடங்களில் கூட இப்படி அமைதியாகிடுவாங்க. பையன் வழக்கமாகவே நல்லா பேசுகிற பையன்தான், கலகலப்பாக இருக்கிற பையன்தான். ஆனால் வெளியே போனால் செலக்டிவான சில இடங்களில் மியூட் ஆகிடுறான். எப்படி கேட்டாலும் சரி, கெஞ்சினாலும் சரி, மிரட்டினாலும் சரி, அவன் வாயிலிருந்து ஒரு பதிலை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒருவேளை உங்கள் குழந்தைகிட்டையும் இதே பிரச்சனை இருக்குது. வீட்டில் நல்லா பேசுகிறான், பழகிறான், நல்லா எல்லார்ட்டையும் கலகலப்பாக இருக்கிறான், ஆனால் வெளியே போனால் பேச மாட்டேங்கிறான், வாயே திறக்க மாட்டேங்கிறான், யார் என்ன கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படி சொன்னால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், பயனுள்ள வீடியோவாக இருக்கும். அல்லது உங்கள் பக்கத்து வீடுகளில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை இருந்ததுனால நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாங்க. செலக்டிவ் மியூட்டிசம் அப்படிங்கிறது வெக்கப்படுறது இல்லைங்க, கூச்ச சுபாவம் கிடையாது. கூச்சம் அப்படி சொன்னால் எல்லா இடத்துலையுமே அந்த குழந்தை கூச்ச சுபாவத்தை வெளிப்படுத்தும். அது பயம் கிடையாது, ஒரு விதமான ஒரு தயக்கம். ஆனால் இந்த செலக்டிவ் மியூட்டிசம் அப்படிங்கிறது ஒரு பயம், பதட்டத்தின் வெளிப்பாடு. கூச்சம், வெட்கம் அப்படிங்கிறது நாட்கள் போக போக தானாக சரியாகும். இந்த செலக்டிவ் மியூட்டிசத்தை கவனிக்காமல் விட்டோன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். அந்த குழந்தைகள் வளர வளர அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி பருவத்தில் படிப்பில் மிகப்பெரிய தாக்கத்தை, பாதிப்பை இந்த செலக்டிவ் மியூட்டிசம் கொண்டு வந்துடுங்க. செலக்டிவ் மியூட்டிசம் அப்படிங்கிறது குழந்தைகள்கிட்ட மட்டும் இல்லைங்க, டீனேஜ் வயசில் அதிகமாக இருக்கும். அதே போல் பெரியவங்கள்ட்டையும் அந்த செலக்டிவ் மியூட்டிசம் இருக்குது. ஆனால் அந்த தொடக்கம் எங்கே இருக்குது அப்படி சொன்னால் அந்த 3-4 வயசு அந்த குழந்தைகள்கிட்ட அதை எளிதாக நம்ம கண்டுபிடிக்கலாங்க. ஏன்னா முதல் தடவையாக அப்போந்தான் அவங்க வீட்டில் இருந்து ஒரு வெளி சூழலுக்கு வர்ற ஒரு பருவம். அந்த பருவத்தில் சில குழந்தைகள் இயல்பாக அந்த புது இடத்த அடாப்ட் பண்ணிக்குவாங்க, சில குழந்தைகள் பயந்துடுவாங்க, பதட்டமாயிடுவாங்க. ஆக அந்த பதட்டத்தை தவிர்க்கிறதுக்காக ஏதாவது பேசினா தானே தப்பு கண்டுபிடிப்பீங்க, மிரட்டுவீங்க, அதனால் எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு வாயை மூடிடுவாங்க. செய்கிற வழக்கமான செயல்களை செய்வாங்க, வகுப்பை கவனிப்பாங்க, பாடங்களை எழுதுவாங்க, படிப்பாங்க. ஆனால் என்ன கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாங்க. இதுதான் இதில் ஒரு ஹைலைட்டு. மியூட்டிசம், பேச மாட்டாங்க, வாயை திறக்க மாட்டாங்க. டீனேஜ் வயசில் குழந்தைகள் பெற்றோர்கிட்ட பேசுகிறத குறைச்சிடுவாங்க பாருங்கள். ஏன்னா சொன்னால் மதிக்க மாட்டாங்க அல்லது சொன்னால் தப்பாக எடுத்துக்குவாங்க அப்படி சொல்லி ஏதாவது ஒரு அனுபவம் கிடச்சிதுன்னு சொன்னால் மியூட்டிசம், பேச மாட்டாங்க. பெரியவங்கள்ட்டையும் நமக்கு இந்த புத்தி இருக்குதுங்க. வெளியே போகும்போது சில இடங்களுக்கு போனால் வாயை திறக்க மாட்டோம். சில ஊர்களில் திருநாளுக்கு முன்னால் ஊர்க்கூட்டம் போடுவாங்க, திருவிழாவை எப்படி நடத்தலாம் அப்படிங்கிறத கலந்து பேசுகிறதுக்காக. சில ஆட்கள் தான் பேசுவாங்க, பல ஆட்கள் வாயை திறக்க மாட்டாங்க. அது மியூட்டிசம்னு சொல்கிறோம். ஏன்னா நான் சொன்னால் எவன் கேட்க போகிறான், அல்லது நான் சொன்னால் எதாவது தப்பாக எடுத்துக்குவாங்களோ, பிரச்சனை வந்துடுவோம் அப்படிலாம் சொல்லி மனசுக்குள்ளே விழுற அந்த சில உணர்வுகள் நம்மளை வாயை திறக்க விடாது. ஆக பெரியவங்க நமக்கு இந்த சிக்கல் இருக்கும்போது சின்ன குழந்தைகள் எப்படி அதை சமாளிக்கும்? ஆக சின்ன பதட்டம், சின்ன பயம் ஒரு இடத்த பற்றி, ஒரு ஆளை பற்றி மனசுக்குள்ளே விழுந்துடுச்சுன்னு சொன்னால் அவங்க எடுக்கிற முதல் ஸ்டெப் வாயை மூடிடுறது. வீடு அப்படிங்கிறது ஒரு குழந்தைக்கு எப்போதுமே பிடிச்ச இடங்க. அந்த குழந்தை மனம் போல இருக்கலாம், அது தாராளமாக விளையாடலாம், உங்கள்கிட்ட பேசலாம், விரும்பினதை எடுத்து சாப்பிடலாம், டிவி பார்க்கலாம், அது இயல்பாக இருக்கலாம். ஆக அந்த இடம் அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்குது அந்த குழந்தைக்கு. ஆக வீட்டில் இருக்கிறது வரைக்கும் பாதுகாப்பாக மகிழ்ச்சியாக உணர்கிற ஒரு குழந்தை வெளியே போகும்போது திணறிடுது. பள்ளிக்கூடம் திறந்த பிறகு கூட பாருங்கள், ஒரு முதல் மாதம் எல்லாருக்குமே ஒரு கலவரமான ஒரு டைமாக தான் இருக்கும். அந்த குழந்தைகளை அந்த புது இடத்துக்கு அடாப்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு சிக்கலாக இருக்கும். இந்த சூழலை சரியாக கையாண்டாதான் பள்ளிக்கூடத்தையும் அந்த குழந்தைகள் மகிழ்ச்சியான இடமா, இயல்பான இடமா எடுத்துக்க தொடங்குவாங்க. அல்லது ஒரு பயமான இடமா, மனசுக்கு பிடிக்காத ஒரு இடமா மனசுக்குள்ளே பதிச்சுட்டாங்கன்னு சொன்னால் இதே போல தான் செலக்டிவ் மியூட்டிசம். பள்ளிக்கூடத்தில் பேச மாட்டாங்க, அமைதியாகிடுவாங்க. வீட்டில் குழந்தைக்கு நீங்களும் சப்போர்ட்டிவாக இருப்பீங்க. குழந்தைகள் விளையாடினா பார்த்து ரசிப்பீங்க. அந்த குழந்தைகள் சின்ன தப்பு செய்தாலும் பொறுத்துக்குவீங்க. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு இல்லையா? ஆக குழந்தை என்ன நினைக்குது அப்படி சொன்னால், வீட்டில் நான் நானாக இருக்கலாம், 100% நான் என்னுடைய ட்ரூ கலரை காட்டலாம்,
கோபப்படலாம் அம்மா கிட்ட திட்டலாம், கத்தலாம், தேவையானதை கேட்கலாம், கொஞ்சலாம். அந்த குழந்தைக்கு என்ன தோணுதோ அதை உங்கள்கிட்ட செய்யலாங்க. ஆனால் பள்ளிக்கூடத்தில் அப்படி செய்ய முடியாது. பள்ளிக்கூடத்துக்கு போயிடுச்சுன்னா அங்கே கட்டுப்பாடுகள் வருது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வருது, பங்க்சுவாலிட்டி வருது. ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு மிடுக்கான ஆளா, ஒரு அதிகாரமிக்கவராக காட்சி அளிக்கிறாரு. இதில் அந்த குழந்தைகளுக்கு ஒரு மிரட்சியை, ஒரு பயத்தை தான் கொடுக்குது. வெளியிடத்துல, குறிப்பாக பள்ளிக்கூடத்தில் குழந்தையுடைய ஒவ்வொரு ஆக்ஷனும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணப்படுது. வகுப்பறையில் பேசக்கூடாது, மற்ற குழந்தைகள்கிட்ட சண்டை போடக்கூடாது, சாப்பிட்ற இடத்துல எதுவும் சிந்தக்கூடாது, பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது, எல்லாம் சாப்பிடணும், நேரத்துக்கு ஸ்கூலுக்கு வரணும், பரீட்சையில் ஒழுங்காக எழுதணும், மார்க் எடுக்கணும். ஆக இந்த ப்ரெஷர், அந்த ஒரு கட்டுப்பாடு, ஒழுக்கம், ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பான ஒரு பர்சனாலிட்டி, ஆக இதையெல்லாம் பார்க்குறதுக்கு குழந்தைகளுக்கு பயமாயிடுது. அதுவும் சின்ன குழந்தைகள், இவ்வளவு நாளும் வீட்டில் இயல்பாக இருந்த குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு வந்ததுன்னா அந்த குழந்தைகளை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது பல ஆசிரியர்களுக்கு தெரியறது இல்லைங்க. பல ஆசிரியர்கள் திரும்ப திரும்ப குழந்தைகள்கிட்ட பயன்படுத்துகிற வார்த்தைகள் என்ன? 2 வார்த்தைகள் தான் எனக்கு தெரிஞ்சு. கீப் குவாய்ட், சைலன்ஸ். கீப் குவாய்ட், சைலன்ஸ். வாயில கை வைங்க. அப்போ கொஞ்சம் இயல்பான குழந்தைகள் அதை பேசுறதுக்கு ஏதாவது வழி கண்டுபிடிக்கும். ஆனால் கொஞ்சம் சென்சிட்டிவான குழந்தைகள், கொஞ்சம் பய உணர்வு உள்ள குழந்தைகள் இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கும். அப்போ பள்ளிக்கூடத்தில் பேசக்கூடாது, வாயை திறந்தா தப்பு, டீச்சர் ரொம்ப கண்டிப்பானவங்க, பேசினா அடிச்சிருவாங்க. நான் ஒரு அனுபவத்துக்காக ஓராண்டு ஒரு மழலையர் பள்ளிக்கூடத்தில், விளையாட்டு வழி பள்ளிக்கூடத்தில் வேலை செய்தேன். அப்போ சில நேரங்களில் அந்த ஆயாக்கள் வெளியே கிடந்து கத்திட்டு கிடக்கும். என்னன்னு சொன்னால், சில குழந்தைகள் வகுப்பறையிலே 2 பாத்ரூம் போயிடும். அப்போ அவனை கழுவி அந்த துணிகளை துவைச்சி காய போட்டுக்கிட்டு அந்த அம்மா, பார்த்தீங்களா சார், வாயை திறந்து சொல்லியிருக்கிறான்ல டாய்லெட் வருதுன்னு சொல்லி, வாயை திறக்க மாட்டேங்கிறான், நிக்கரோட டாய்லெட் போயிட்டான் அப்படி சொல்லிட்டு அதை அலசி காய போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு அவமானங்க அது. அந்த குழந்தை திரும்ப ரிட்டன் அந்த வகுப்பறைக்குள்ளே போகும்போது எல்லா குழந்தைகளும் அந்த குழந்தைய பார்த்து சிரிக்கும். ஆக அந்த குழந்தைக்கு சின்ன வயசில் கிடைக்கிற இந்த அனுபவம் கண்டிப்பாக கசப்பான அனுபவங்க. சின்ன வயசுல இதை கவனித்து நம்ம சரி பண்ணாமல் விட்டோன்னு சொன்னால், இதே டெண்டன்சி வளர்ந்த பிறகும், பெரிய வகுப்புக்கு போன பிறகும் அந்த குழந்தைகள்கிட்ட இருக்கும். எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க. அப்போ ஆசிரியர்கள் மாறுவாங்க. இந்த குழந்தையுடைய குணம் தெரியாமல் புது ஆசிரியர்கள் வரும்போது பேரை கேட்டால் கூட சொல்ல மாட்டேங்கிறான், கொழுப்பு பிடிச்சவன், திமிரு பிடிச்சவன் அப்படி சொல்லி கத்த ஆரம்பிப்பாங்க. அந்த குழந்தைய முத்திர குத்த ஆரம்பிப்பாங்க. அது அந்த குழந்தையுடைய பர்சனாலிட்டிக்கு பெரிய பாதிப்பை உண்டாக்குங்க. அதுவும் இன்னைக்கு குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் விடுறோம் அப்படின்னா பேரில் எங்கே கொண்டு விடுறோம்? கண்ணு தெரியாத இடத்துல கொண்டு விடுறாங்க. என்னுடைய சின்ன வயசில் அது பால்வாடியாக இருந்தாலும் சரி, தொடக்க பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, ஊருக்குள்ளே இருக்காங்க. ஊருக்குள்ளே உள்ள குழந்தைகளை ஊரில் தான் கொண்டு விடுவாங்க. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பள்ளிக்கூடத்துக்கு தான் அனுப்புவாங்க. ஆக ஏதாவது பிரச்சனைனா வீட்டுக்கு வரலாம், வீட்டில் வந்து சாப்பிடலாம், தண்ணி குடிக்கலாம். இந்த மாதிரி வீட்டு பக்கத்துலேயே பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது ஒரு வரம். ஆனால் இன்னைக்கு எல்கேஜி குழந்தைய கூட நாடு கடத்தி விடுறோம். கண்ணு காணாத ஒரு இடத்துல அந்த குழந்தைக்கு திரும்பி திரும்பி எங்கே பார்த்தாலும் அந்த குழந்தைக்கு தெரிஞ்ச ஒரு முகம் கூட இருக்காது. அது வீட்டு பக்கத்தில் விளையாடின குழந்தைகள் வேற பள்ளிக்கூடங்களுக்கு போயிடும். ஆக அந்த குழந்தைய ஒரு சிறைக்கு அனுப்புறது போல தான். அந்த குழந்தைக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை, பயத்தை கொடுத்து அப்படியே அமைதியாக்கிடாங்க. அது மட்டும் இல்லை, சில குழந்தைகள்கிட்ட பெற்றோரை அதிகமான அறிவுரைகளை சொல்லி ஒரு பதட்டத்தை உண்டாக்கிடுவாங்கங்க. யார் கூட்டாலும் போகக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது, யார் எது தந்தாலும் வாங்கி சாப்பிடக்கூடாது. இந்த உலகம் ரொம்ப மோசமானது, எவனையும் நம்பக்கூடாது, முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே முடிய தோண்டிடுவாங்கடா. அறிவுரை சொல்றது தான் நியாயம்தான். இன்னைக்குள்ள காலம் கெட்டு போய் தான் கிடக்குது. ஆனாலும் அந்த குழந்தைகள்கிட்ட அதிகமாக அதை பற்றி சொல்லும்போது யாரையும் நம்பக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் அந்த குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே மனசுக்குள்ளே வந்துடாங்க. ஆக நீங்கள் ஓவராக எதிர்மறையாக சொல்லாமல் ஆசிரியர்கிட்ட நீ பேசலாம், ஒரு போலீஸ்கிட்ட நீ பேசலாம், டாக்டர்கிட்ட பேசலாம், அம்மாகிட்ட பேசலாம், அங்கிள்கிட்ட பேசலாம். இந்த மாதிரி யார்கிட்டலாம் பேசலன்னையாவது சொல்லி வைக்கணும் இல்லையா? பொத்தாம் பொதுவாக யார்கிட்டையும் பேசக்கூடாது, யார் எது வாங்கி தந்தாலும் சாப்பிடக்கூடாது அப்படிலாம் சொன்னீங்கன்னா அந்த குழந்தைக்கு எல்லாரையும் சந்தேகமாக பார்க்குற, யார்கிட்டையும் எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் மனசுக்குள்ளே கிடக்கும். அது மட்டும் இல்லை, பிறக்கும் போதே சில குழந்தைகள் அந்த மாதிரி டெம்பரமெண்ட்டாக தான் பிறப்பாங்க, இன்ட்ரோவேட்டாக இருப்பாங்க. அடுத்தவங்கள்ட்ட கலகலப்பாக பேசாத ஒரு பர்சனாலிட்டி அது. ஆக அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சம் மெதுவாக அவங்கள அழுத்தாமல், மிரட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பக்குவப்படுத்தி எடுக்கணுமே தவிர அந்த குழந்தைகளுடைய அந்த பர்சனாலிட்டியை நம்ம மதித்து தான் ஆகணும். சில குழந்தைகள் கொஞ்சம் வளர்ந்த பிறகும் பேசாமல் இருக்கிறாங்கன்னு சொன்னால் பெரியவங்கள மாதிரி தான். அடுத்தவங்கள்ட்ட பேசி என்ன பிரயோஜனம்? பேசினா நேரம் வேஸ்ட்டு தான், படிக்க முடியாது, கவனம் செலுத்த முடியாது, பேசி என்ன நடக்க போகுது, இந்த மாதிரி அவங்களுக்கு அவங்களே சில காரணங்களை சொல்லிக்கிட்டு பேசாமல் இருப்பாங்க.
ஆக இந்த மாதிரிப்பட்ட மனநிலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக தான் பக்குவமாக திருத்த முடியுமே தவிர அரட்டியோ மிரட்டி அந்த குழந்தைகளை நம்ம வந்து பேச வைக்க முடியாதுங்க. சில குழந்தைகளுடைய அம்மா அப்பாவுக்கும் இதே மாதிரிப்பட்ட குணம் இருந்ததுன்னு சொன்னால், கொஞ்சம் பயப்படுற பெற்றோராக இருந்தாங்கன்னு சொன்னால், யாராவது ஒரு ஆள் அம்மாவோ அப்பாவோ யார்கிட்டயாவது அந்த குணம் இருந்தாலும் அந்த குழந்தை அந்த பெற்றோர்கிட்ட இருந்து அதை கற்றுக்கோங்க. நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடா தெரியாமல் இருண்டு போயிரும்டா, அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருப்பா. வெளியே யாருக்கிட்டையும் அம்மா போய் பேசிக்காது, பயப்படும், வெளியே போகாது. பல குடும்பங்களில் இன்னைக்கு வெளியே போகிறதே இல்லைங்க. வீட்டுக்குள்ளேயே இருந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிற குடும்பங்கள் நிறையா இருக்குது. ஆக அந்த பெற்றோர்கிட்ட வளர்கிற குழந்தைகள் வெளி உலகம் வந்து ஆபத்தானது, வெளியே யார்ட்டையும் பேசக்கூடாது, வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையை சின்ன வயசுலேயே பெற்றுக்கும். ரொம்ப கண்டிப்பான பெற்றோர் இருந்தாலும் குழந்தைகள் இந்த செலக்டிவ் மியூட்டிசத்துக்குள்ளே போயிடுவாங்கங்க. வீட்டிலே பேச மாட்டாங்க. ஒருவேளை ஆசிரியர் கொஞ்சம் இயல்பாக இருந்தால் ஆசிரியர்கிட்ட பேசுவாங்களா இருக்கும், வீட்டில் பேச மாட்டாங்க. சில நேரங்களில் ஆசிரியர் வந்து பயங்கர கோபக்காரராக இருப்பார், கண்டிப்பான ஆளாக இருப்பார். கண்டிப்பாக அந்த குழந்தைகள் செலக்டிவ் மியூட்டிசத்துக்கு உள்ளே போயிடுவாங்க. செலக்டிவ் மியூட்டிசத்துக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அந்த குழந்தைக்கு கிடைச்ச அனுபவங்கள். முன்னாட்களில் யார்கிட்டையாவது பேச முயற்சி பண்ணி அவங்க கோபமாக பேசியிருந்தாலோ அல்லது சரியாக அந்த குழந்தைகளை மதிக்காமல் நடத்தியிருந்தாலோ குழந்தை பயந்து இனி யார்ட்டையும் பேசக்கூடாது அப்படி சொல்லி முடிவு கட்டியிருக்கும். செலக்டிவ் மியூட்டிசம் அதிகமாக புலம்பெயர்ந்து வேறு இடங்களுக்கு போகிற குடும்பங்களில் வாழ்கிற குழந்தைகள்கிட்ட இருக்குது அப்படி சொல்கிறாங்க. நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு வெளிநாடுகளுக்கு பெயர்ந்து போகிறாங்க. ஆக ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஒரு கலாச்சாரம், புதிய முகங்கள். பெரியவங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்கும், பெரியவங்கள்ட்ட பேசலாம், அவங்களுக்கு அந்த மொழி தெரியுமா இருக்கும். அவங்க இயல்பாக உடனே அந்த அடுத்தவங்க கூட அட்டாச் ஆகிடுவாங்க, பேசுவாங்க. ஏன்னா அவங்க கடைக்கு போகணும், பக்கத்து வீட்டில் உள்ளவங்கள்ட்ட பேசணும். அந்த குழந்தை அப்படி இல்லை, பயந்துடும். மத்திய அரசு பணியில் இருக்கிற பல குடும்பங்கள் இப்படி மாநிலங்களுக்கு இடம் மாறுகிற ஒரு சூழல் இருக்கும். அந்த குடும்பங்களில் இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனைகள் இயல்பாகவே இருக்குங்க. என்ன ஒரு காரணம் என்னன்னு சொன்னால், இது ஒரு ரேரான சுச்சுவேஷன் தான், ஆனாலும் நம்ம நாட்டில் இது இல்லாமல் இல்லை. சில சமூகங்கள் வந்து பதட்டமான சமூகமாக இருக்குங்க. சில ஊர்கள் வந்து ஜாதி மோதல்னால இருக்கும், அல்லது மத மோதல்கள் இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு கலவரம், ஒரு கோஷ்டி மோதல் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு குழந்தை வளருது அப்படி சொன்னால் கண்டிப்பாக இந்த செலக்டிவ் மியூட்டிசம் அந்த குழந்தைக்கு இருக்குங்க. வெளியே போனால் பேசக்கூடாது, யாரையும் நம்பக்கூடாது, எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலேயே அந்த குழந்தை சின்ன வயசில் வாழணும் அப்படிங்கிறது கஷ்டம்தாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு பயம் மனசுக்குள்ளே தானாகவே விழுந்துடும். ஆக இந்த செலக்டிவ் மியூட்டிசத்தை ஒரு 3-4 வயசுலேயே உன்னிப்பாக கவனித்து உங்கள் குழந்தைகள்கிட்ட இது இருந்ததுன்னு சொன்னால் அதை தவிர்க்க வேண்டியது, அதை சரி பண்ண வேண்டியது ஒரு பெற்றோருடைய முக்கியமான கடமைங்க. இந்த செலக்டிவ் மியூட்டிசத்தினால நம்ம குழந்தைகளுக்கு என்னென்ன முக்கியமான பாதிப்புகள் வருது, அதிலிருந்து எப்படி குழந்தைகளை மீட்டெடுக்கலாம் அப்படிங்கிறத வேகமாக பார்த்துடலாம். இந்த செலக்டிவ் மியூட்டிசம், அதாவது குறிப்பிட்ட சில இடங்களில் நமது குழந்தைகள் வாயை திறந்து பேசாமல் அமைதியாக இருக்கிறதுனால பல பிரச்சனைகளை சந்திப்பாங்கங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, வகுப்பில் பொது இடத்துலேருந்து அவங்க தனிமைப்படுத்தப்படுவாங்க. அவன் ஒரு ஊமையே, அவன்கிட்ட பேசி பயன் இல்லை அப்படி சொல்லி முத்திரை குத்தி குழந்தைகளை ஒதுக்க ஆரம்பிச்சுடுவாங்க. ரெண்டாவது, அவங்களுடைய அந்த அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ், அவங்களுடைய படிப்பு வெகுவாக பாதிக்கப்படும். அதிகமாக ஆசிரியர்களுடைய கோபத்துக்கு ஆளாவாங்க. அது மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும். இந்த செலக்டிவ் மியூட்டிசத்துலேருந்து நமது குழந்தைகளை எப்படி மீட்டெடுக்கலாம்? செலக்டிவ் மியூட்டிசம் அப்படிங்கிறது ஷைனஸ் கிடையாது, வெக்கப்படுறது கிடையாது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். வெக்கம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு பர்சனாலிட்டி ட்ரைட்டுங்க. அது பலருக்கும் இருக்கும். சில குழந்தைகள் பிறக்கும் போதே இன்ட்ரோவர்ட்டாக பிறப்பாங்க, அதிகமாக பேசுகிறதுக்கு கூச்சப்படுற குழந்தைகளாக இருப்பாங்க. ஆனால் இந்த செலக்டிவ் மியூட்டிசம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இல்லை. குறிப்பாக சில இடங்களில், பள்ளிக்கூடங்களில் அல்லது பொது இடங்களில் பேசுகிறதுக்கு பயப்படுறது, அதனால் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களையும் சொல்லாமல், கேட்க வேண்டிய நியாயங்களை கேட்காம அப்படியே அமைதியாக இருந்து பல பாதிப்புகளுக்கு உள்ளாகிறது. இதுதான் செலக்டிவ் மியூட்டிசம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த செலக்டிவ் மியூட்டிசம் குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் தான் அதிகமாக வெளிப்படும். ஆக இந்த பள்ளிக்கூடத்துக்கும் குழந்தைக்கும் இருக்கிற ஒரு நெருக்கத்தை வளர்க்குறதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கணுங்க. பள்ளிக்கூடத்தை பற்றி குழந்தை மனசில் இருக்கிற பயத்தை நீங்கள் போக்குறதுக்கு முயற்சி எடுக்கணும். குழந்தைகள்கிட்ட பேசும்போது கூட பள்ளிக்கூடத்தை பற்றி நேர்மறையாக பேசணுங்க. குழந்தை வீட்டில் சேட்டை செய்ததுன்னா, வா இப்போ சீக்கிரம் பள்ளிக்கூடம் திறக்கணும், பள்ளிக்கூடத்தில் கொண்டு விட்டால் தான் சரிப்படுவேன் அப்படி சொல்லி, அந்த பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது ஒரு தண்டனைக்குரிய இடம், ஒரு சிறைச்சாலை, அந்த மாதிரி நீங்களே உங்களுடைய பேச்சில் அந்த குழந்தையுடைய மனசில் பள்ளிக்கூடத்தை பற்றி ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணத்தை போட்டு வச்சிடுறீங்க. ஆக அந்த குழந்தைக்கு பள்ளிக்கூடம் அப்படின்னாலே ஒரு மோசமான இடம் தான் அப்படிங்கிறது பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னாலே மனசில் பதிஞ்சிருதுங்க. ஆக உங்கள் பேச்சுகளில், உங்கள் உரையாடல்களில் கவனமாக இருக்கணும். பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது நல்ல இடம், குழந்தைக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு கிடைப்பாங்க,
நல்ல நல்ல டீச்சர்ஸ் இருப்பாங்க, நிறைய கற்றுக்குவீங்க, குழந்தைக்கு அங்கே போனால் ரொம்ப ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி பேசி குழந்தையுடைய மனசை தயார் பண்ணணுங்க. ரெண்டாவதை பார்த்தீங்கன்னா, குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் கொண்டு விடுற அந்த காலை ரிச்சுவல், அந்த காலையில் அந்த குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் கொண்டு விடுறதுக்கு நீங்கள் காட்டுற அவசரம், பரபரப்பு, டென்ஷன், இது அந்த குழந்தைகளை வெகுவாக பாதிக்கங்க. காலதாமதமாக அந்த குழந்தைகளை அறக்க புறக்க இழுத்து கொண்டு அந்த காம்பவுண்டுக்குள்ளே தள்ளி விட்டு ஓடி வர்றது, அப்படி செய்யவே கூடாதுங்க. தொடக்க நாட்களில் நீங்கள் அந்த குழந்தைகளை 1 மணி நேரத்துக்கு முன்னதாகவே கூட்டிகிட்டு போகலாங்க. அப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் ரொம்ப கூட்டமாக இருக்காது, ரொம்ப ஆசிரியர்கள் வந்திருக்க மாட்டாங்க. அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே போங்க, போய் அந்த ப்ளே கிரவுண்டை சுற்றி காட்டுங்க. பள்ளிக்கூடம் எவ்வளோ அழகாக இருக்குதுடா, பிள்ளையுடைய கிளாஸ் ரூம் எங்கே இருக்குது அப்படி சொல்லி அந்த குழந்தையோட உரையாடி அந்த பள்ளிக்கூடத்தை பற்றி ஒரு இயல்பான ஒரு பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகிறது போலவே உங்கள் குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போனோங்க. அதை கடைசி நேரத்தில் கூப்பிட்டு போனீங்கன்னா எப்படி சுற்றி காட்ட முடியும், பேச முடியும்? அமைதியாக உட்காந்து அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே உட்காந்து பேசுகிறது மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் முன்னாலேயோ 1 மணி நேரம் முன்னாலேயோ அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போங்கங்க. அப்புறம் நேரம் போக போக ஆசிரியர்கள் மாணவர்கள்லாம் உள்ளே வர ஆரம்பிப்பாங்க. அப்போ நீங்களே அந்த குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் சில ஆசிரியர்கள்ட்ட பேசலாம், சில குழந்தைகள்கிட்ட பேசலாம், நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படி சொல்லி பேசலாம். அப்போ அந்த குழந்தை நினைக்கும், அப்போ இந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள எல்லார்ட்டையும் நான் மகிழ்ச்சியாக பேசலாம் போல், அம்மா பேசுறது போலவே நானும் பேசலாம் போல் அப்படி சொல்லி நினச்சிக்கோ. மூணாவதாக பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தை கூடயே பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகள் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைகளை கண்டுபிடிச்சி அந்த குழந்தைகள் கூட சேர்ந்து விளையாடுறதுக்கு, அந்த குழந்தைகளோட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கலாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு பள்ளிக்கூடத்தில் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த குழந்தை தெரிஞ்சுக்கும். அப்போ பள்ளிக்கூடத்துக்கு போன பிறகும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளோட பேசுறதுக்கு அந்த குழந்தை பழகும். அப்போ நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க பள்ளிக்கூடத்தில் அப்படிங்கிற ஒரு தைரியம் அந்த குழந்தைக்கு இருக்கும். நாலாவதாக பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் பள்ளிக்கூடத்துல இருந்து ரிட்டர்ன் வந்த பிறகு கூட குழந்தைகள்கிட்ட ஜாலியான சில கேள்விகள் பள்ளிக்கூடத்தை பற்றி கேட்கலாங்க. இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக இருந்திருப்பீங்களே பள்ளிக்கூடத்தில், என்னெல்லாம் ஜாலியாக நடந்தது சொல்லுங்க பார்க்கலாம். கஷ்டமானதை முதல்ல கேட்காம முதல்ல மகிழ்ச்சியான என்னென்னலாம் ஜாலியாக நடந்தது, யார் கூடலாம் பேசுனீங்க, உங்களுக்கு என்னெல்லாம் கிடைச்சது, என்னென்ன கற்றுக்கிட்டீங்க, அந்த மாதிரி மகிழ்ச்சியாக, அது உங்கள் டோனில் தான் இருக்குது. சும்மா விசாரிக்கிறதுல என்னடா படித்தேன் இன்னைக்கு, என்ன சொல்லி கொடுத்தாரு வாத்தியார், பிள்ளைகளை அடிக்காமல் சமத்தா இருந்தியா, இந்த மாதிரி போலீஸ் விசாரணை பண்ணாமல் குழந்தைகள்கிட்ட ஜாலியாக பள்ளிக்கூடத்தை பற்றி மகிழ்ச்சியான அனுபவங்களை கேளுங்கங்க. அப்போ அந்த குழந்தைகள் அதை பற்றி பேச ஆரம்பிக்கும். அதை பேசும்போதே அந்த குழந்தைகள் அதுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்ததுனாலோ சிரமம் இருந்ததுனால அதை பற்றியும் பேச ஆரம்பிப்பாங்க. குழந்தைக்கு முன்னால் வச்சு ஆசிரியர்கள்ட்ட ரொம்ப விசாரிக்க கூடாதுங்க. பையன் எப்படி சமத்தா இருக்கானா, டீச்சர் ஒழுங்காக கவனிக்கிறானா, ஒழுங்காக படிக்கிறானா அப்படிலாம் சொல்லி விசாரிக்க கூடாது. அப்போ அந்த குழந்தைக்கு அம்மா அப்போ ஆசிரியர்கிட்ட எல்லாத்தையும் கேட்குறாங்க, ஆசிரியர் என்னெல்லாம் நம்மளை பற்றி சொல்லி கொடுக்குறாங்களோ அப்படி சொல்லி ஒரு பயம் வந்துடும். உங்கள் குழந்தையோட வகுப்பு ஆசிரியர் கூட ஒரு தொடர்பில் இருக்கணும், ஒரு பேச்சில் இருக்கணும். ஆனால் குழந்தைக்கு தெரியாத வகையில் நீங்கள் உரையாடிக்கணும். ஒரு மியூச்சுவல் ஹெல்ப் அங்கே இருக்கணுங்க. ஒருவேளை உங்கள் குழந்தை வகுப்பில் பேச மாட்டேங்கிறான், வாயே திறக்க மாட்டேங்கிறான் அப்படி சொல்லி ஆசிரியர்கிட்ட இருந்து ஒரு அப்சர்வேஷன் வருதுன்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது அந்த குழந்தைய எப்படி பேச வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான முயற்சியை நீங்கள் 2 பேருமே சேர்ந்து செய்யணுங்க. பள்ளிக்கூடத்துக்கு போகிற தொடக்க நாட்களில் 1-2 நாட்கள் கொஞ்ச நேரம் அந்த குழந்தை கூட நீங்கள் வகுப்பறையில் உட்கார்ந்துருக்கலாங்க. அந்த ஆசிரியர் ஏதாவது கேட்டாங்கன்னா, பிள்ளையோட பேர் என்ன அப்படி சொல்லி கேட்டாங்கன்னா, சொல்லுடா கண்ணா அப்படி சொல்லி உற்சாகப்படுத்தினா அந்த குழந்தைக்கு ஒரு பேச்சு வரும், அந்த தைரியம் வந்துடும். ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் எல்லாருக்குமே இருக்கும் தானே, அதை நீங்கள் கடத்தி விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அப்புறம் குழந்தை இயல்பாயிடும். சில இடங்களில் மேடையில் பேசுகிறதுக்கு குழந்தைகள் ரொம்ப கூச்சப்படுவாங்க. அப்போ அந்த தாய்மார்கள் அந்த குழந்தைக்கு பக்கத்தில் போய் அப்படியே அரவணைச்சிக்கிட்டு நின்றுட்டாங்கன்னு சொன்னால் குழந்தைக்கு ஒரு தைரியம் வந்துடுது, அது பேச ஆரம்பிக்குது. அதுபோல தான் வகுப்பறையிலையும் ஒரு ஸ்டார்டிங்காக நீங்கள் உதவி செய்கிறது. ஒருவேளை உங்கள் ஆசிரியர் குழந்தை என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான், பயப்படுறான் அப்படி சொன்னாங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த ஆசிரியர்கிட்ட சொல்லுங்கள், நாளைக்கு இந்த ஒரு கேள்வியை மட்டும் கேளுங்க டீச்சர், இந்த கேள்வியை அந்த பையனுக்கு நான் நல்லா சொல்லி கொடுத்துட்றேன், அவன் எப்படி கேட்டாலும் சொல்கிறது மாதிரி நான் அவனுக்கு பழக்கப்படுத்தி வச்சிடுறேன், நீங்கள் நாளைக்கு அந்த கேள்வியை என் பையனை நீங்கள் பர்டிகுலராக எழுப்பி விட்டு கேட்கணும், அவன் பதில் சொல்லுவான் அப்படி சொல்லி நீங்கள் அந்த குழந்தைக்கு அந்த கேள்வியை நல்லா கற்றுக் கொடுக்குறீங்க. ஒரு எளிமையான கேள்வி, அந்த கேள்வியை மட்டும்தான் ஆசிரியர் கேட்க போகிறார். ஆக பையனுக்கு தெரியாமலே அந்த ஒரு கேள்வியும் நல்லா சொல்லி கொடுத்து அனுப்புறீங்க. ஆசிரியரும் அடுத்த நாள் அந்த கேள்வியை, கண்ணா நீ அந்த பதிலை சொல்லி பார்க்கலாம் அப்படி சொல்லி கேட்கும்போது அவன் படித்தது ஞாபகம் வருது. நீங்கள் அந்த கேள்வியை நல்லபடியாக சொல்லி கொடுத்துருக்குறீங்க, உற்சாகப்படுத்தி கொடுத்துருக்குறீங்க. அதனால உடனே அந்த குழந்தை வாயை திறந்து சொல்ல ஆரம்பிக்குது. அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய தன்மதிப்பு, ஒரு தைரியம் வராங்க. மற்ற குழந்தைகளும் பாராட்டும், அழகாக சொல்லிட்டே அப்படி சொல்லி. அப்போ மற்ற கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறதுக்கு அந்த குழந்தை தைரியமாக முன் வராங்க.
குழந்தை இப்படி ஒரு தடவை எழும்பி பேச ஆரம்பிச்சிட்டுன்னு சொன்னாலே அதனுடைய மனநிலை டோட்டலாக மாறிடாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாலேயே வீட்டில் அந்த குழந்தைகள் கூட நீங்கள் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது பள்ளிக்கூடத்தில் என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத ஒரு ரோல் பிளே மாதிரி பண்ணி காமிக்கலாங்க. அந்த குழந்தைகள்கிட்ட நான் தான் இப்போ ஆசிரியர், நான் வந்து கேள்விகள் கேட்பேன், நீ பதில் சொல்லு பார்க்கலாம். உங்கள் பேர் என்ன, 1 1 எத்தனை, ஏபிசிடி சொல்லுங்க. இப்படி கேட்டால் அப்போ அந்த குழந்தை நினச்சிக்கோ நம்ம அம்மா போல தான் ஆசிரியராக இருப்பாங்க, இப்படி எளிமையான கேள்வி தான் கேட்பாங்க, அவங்கள்ட்ட நான் தைரியமாக பேசலாம் அப்படி சொல்லி அந்த குழந்தை ஏற்கனவே வீட்டில் உங்கள்கிட்ட பதில் சொல்லி பழகி இருக்குது. அதே போல் அந்த குழந்தையையும் கேள்வி கேட்க சொல்லலாம். இப்போ நீங்கள் தான் ஆசிரியர், நீங்கள் என்கிட்ட கேள்வி கேளுங்க பார்க்கலாம். அப்போ அந்த குழந்தை சொல்லும், உங்கள் பேர் என்ன, ஏபிசிடி சொல்லுங்க பார்க்கலாம் அப்படி சொல்லி அந்த குழந்தையும் விளையாட ஆரம்பிக்கும். ஆக அந்த பள்ளிக்கூடத்தில் வகுப்பறையில் நடக்கிறது இயல்பான மகிழ்ச்சியான ஒரு அனுபவமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத அந்த குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னாலே கற்று வச்சுருக்காங்க. அந்த ரோல் பிளே கூடவே நிறைய கதைகளையும் சொல்லலாம், தைரியமான கதைகள். ஒரு புதிய சூழலை, புதிய ஆளை சந்திக்கிற ஒரு சிறுவன் எப்படி தைரியமாக பதில் சொன்னான், எப்படி அவன் உதவி கேட்டான் தைரியமாக ஒரு ஆள்கிட்ட போய், இந்த மாதிரி சில கதைகளை நீங்கவே கோர்த்து எடுத்து அந்த குழந்தைக்கு சொல்லி தைரியத்தை கொடுக்கலாம். மற்றவங்கள்ட்ட போய் தைரியமாக பேசலாம், மற்றவங்க ஏதாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்லலாம், அப்படி சொல்கிற குழந்தைகள் தான் தைரியமான குழந்தைகள் அப்படி சொல்லி உற்சாகப்படுத்தி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் குழந்தையும் அந்த மாதிரிப்பட்ட சூழல்களை எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருக்காங்க, தைரியமாக இருக்கும். ஒருவேளை உங்கள் குழந்தைக்கு இந்த செலக்டிவ் மியூட்டிசம் இருந்ததுன்னு சொன்னால் உங்கள் உறவினர்கள் மத்தியில், மற்றவங்க மத்தியில் அதை ஓப்பனாக சொல்லாதுங்க. என் குழந்தை வந்து வகுப்பறையில் ஒன்றும் பேச மாட்டானா, ஆசிரியர் ஒரே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படி சொல்லி சொல்லாதுங்க. குழந்தைக்கே பல வேலைகளில் தெரியாது எனக்கு செலக்டிவ் மியூட்டிசம் இருக்குது அப்படி சொல்லி. உங்கள் குழந்தையை பற்றி இப்படி அடுத்தவங்கள்ட்ட சொல்லும்போது அந்த வார்த்தைகள் அந்த குழந்தைக்கு மனசில் விழுந்துடுச்சுன்னு சொன்னால் அது கன்ஃபார்ம் ஆகிடாங்க. ஓகே, எனக்கு வந்து பேச வராது, நான் பேச மாட்டேன், நான் பயப்படுறவன் அப்படி சொல்லி மனசுக்குள்ளே விழுந்துறாங்க. சொகுரில் ஒரு போஸ்டர் ஒட்டுறது மாதிரிங்க. அது பசையை போடுறது ஈஸி, ஒட்டுறது ஈஸி, அப்புறம் அது காஞ்ச பிறகு அதை சுரண்டி எடுக்கிறது ரொம்ப சிரமம். அதுபோல தான் குழந்தை மனசில் நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போட்டிங்கன்னு சொன்னால் குழந்தை மனசில் அது பசக்குன்னு ஒட்டிக்கும். குழந்தை மனசுலேருந்து அப்புறம் திரும்ப அதை எடுக்கிறது ரொம்ப சிரமம். இல்லைடா நீ தைரியசாலி தான், அம்மா சும்மா சொன்னேன் அப்படிலாம் சொன்னால் ஒன்றும் மாறி போகாது. ஆக குழந்தைகளை பற்றி மற்றவங்க முன்னால் பேசும்போது பாசிட்டிவாகவே பேசுங்க. குழந்தை வீட்டில் நல்லா விளையாடுறான், நல்லா பேசுகிறான், என் குழந்தைக்கு நிறைய திறமை இருக்குது, சூப்பராக ஏபிசிடி சொல்லுவான் பாருங்கள் அப்படி சொல்லி அந்த குழந்தையை உற்சாகப்படுத்தணுமே தவிர அந்த குழந்தையுடைய சின்ன சின்ன குறைகளை நீங்கள் மற்றவங்கள்ட்ட பேசி பெரிதுபடுத்தக்கூடாதுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உங்கள் குழந்தை வெளியிடங்களில், பொது இடங்களில் போகும்போது மற்றவங்க என்ன கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, பயப்படுறாங்க அப்படி சொன்னால் அதுக்கும் நீங்கள் ஒரு தயாரிப்பு செய்யலாம். குழந்தைய ஒருவேளை திருவிழாவுக்கோ அல்லது ஒரு திருமண வீட்டுக்காகவோ உங்கள் உறவினர் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறீங்க அப்படி சொன்னால் பலர் என்ன செய்வீங்கன்னு அந்த குழந்தைகளை அப்படியே விட்டுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய உறவுகளை தேடி நட்புகளை தேடி போய் பேசிக்கிட்டு இருப்பீங்க. குழந்தை வந்து தனியாக மாட்டிக்கும், யாராவது வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா குழந்தை அரண்டுரும். முதல்ல நீங்கள் அந்த குழந்தைய அறிமுகப்படுத்தி அந்த குழந்தையுடைய மனசை இயல்பு நிலைக்கு கொண்டு வரணுங்க. அந்த குழந்தைய எல்லார்ட்டையும் கூப்பிட்டு போய் இதான் என் குழந்தை, உங்கள் பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க கேட்கலன்னா கூட அந்த குழந்தைய பேச வைங்க. இதான் பெரியப்பா, இது பெரியம்மா, இது மாமா அப்படி அறிமுகப்படுத்தலாம். அப்போ அந்த குழந்தைக்கு எல்லார் முகமும் கொஞ்சம் பரிச்சயமாகுது. அப்போ இது நம்ம குடும்பம் தான், நம்ம உறவினர்கள் தான் அப்படின்னு ஒரு தைரியம் அந்த குழந்தைக்கு வரும். அப்போ யாராவது ஒரு கேள்வி கேட்டால் கூட அந்த குழந்தை வந்து என்ன செய்யும், ஒரு பதிலை சொல்லுங்க. இந்த அறிமுகம் இல்லைன்னா அந்த குழந்தைக்கு அந்த இடம் புதுசாக இருக்கும், பார்க்குற முகங்கள்லாம் புதுசாக இருக்கும். யாராவது வந்து கேட்பாங்க யார் பையன்டா நீ, அந்த குழந்தை அரண்டு போவாங்க, பதில் சொல்லாது. பேர் என்ன, இப்படி தான் கேட்கவே செய்வாங்க. சிலருக்கு குழந்தைகள்கிட்ட எப்படி கேள்வி கேட்கணும்னு கூட தெரியாது. இந்த பெரிய ஆள்கிட்ட கேட்கறது மாதிரி அரட்டாலாக கேட்பாங்க. குழந்தை அப்படியே பயந்துடும். அப்படி பயந்து நிற்கிறத பார்த்து சிரிப்பாங்க, யார் பையன்டா இவன். மற்றவங்கள்ட்ட கேட்பாங்க, முருகேசன் பையனா, என்னடா இப்படி வாயை மூடிட்டு இருக்கிறான் ஊமை மாதிரி. இப்படி பொது இடத்துல வச்சு அந்த குழந்தைய வந்து அவமானப்படுத்திட்டு போயிடுறது. முருகேசனுக்கு பையன் ஊமை, அவன் ஒன்றும் பேச மாட்டான், மங்குனி இப்படி சொல்லிட்டு போயிடுவார். அவர் வேலையை அவர் முடிச்சுட்டு போயிடுவார். அதனால் அந்த ஒரு அவமானத்துக்கு குழந்தைகளை நீங்கள் ஆட்படுத்தக்கூடாது. நீங்களே ஒரு லீட் எடுத்து மற்றவங்களுக்கு அந்த குழந்தைகளை அறிமுகப்படுத்த வச்சு மற்றவங்க கூட பேசுகிறதுக்கு நீங்களே வந்து பழக்கப்படுத்தி விட்டுறணுங்க. ஒருவேளை உங்கள் குழந்தைக்கு இயல்பாகவே இந்த பய உணர்வு இருக்குது, மற்றவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு தயக்கப்படுறாங்க அப்படி சொன்னால் சில மெத்தட்ஸை நீங்கள் அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கலாம். உனக்கு பதட்டமாக இருக்கும்போது மூச்சை ஒரு 10 தடவை நல்லா உள்ளே இழுத்து அப்படியே மெதுவாக வெளியே விடு. குழந்தைக்கு தைரியம் கொடுக்கறது மாதிரி சில ஜபங்களையோ மந்திரங்களையோ சொல்லி கொடுக்கலாம். மெதுவாக சின்ன தியான பயிற்சிகளை செய்ய வைக்கலாம். அந்த தியான பயிற்சியில் வழக்கமாக நாங்கள் யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக், அந்த ஆசிரியர் மேலே பயமாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த குழந்தைய கண்ணை மூடி ஆசிரியருடைய உருவத்தை அப்படியே சுருக்கு பார்க்கலாம், உன்னுடைய உருவத்தை அப்படியே பெருசாக்கு பார்க்கலாம். இந்த மாதிரி அடிக்கடி செய்யும்போது அந்த குழந்தையுடைய மனப்பதிவு மாறுது. நான் தைரியமான ஆள் தான், பெரிய ஆள் தான், ஆசிரியர்கிட்ட நான் தைரியமாக பேசலாம் அப்படிங்கிற ஒரு
உணர்வு அந்த குழந்தையுடைய மனசில் உருவாக தொடங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதுங்க. குழந்தைகளை கொஞ்சம் பொறுமையாக கவனிக்கணும். எடுத்த எடுப்புலேயே முத்திரை குத்திடக்கூடாது. செலக்டிவ் மியூட்டிசமாக தான் இருக்கும் அப்படி சொல்லி அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். சில நேரங்களில் குழந்தைகள் இயல்பாகவே கொஞ்சம் அமைதியான குழந்தைகளாக இருப்பாங்க. அவங்க மற்றவங்களை அதிகமாக கவனிப்பாங்க. ஆனால் அதிகமாக பேசி உரையாடலை வளர்க்குறதுக்கு அவங்களுக்கு தெரியாது, விருப்பப்பட மாட்டாங்க. அதனால ஒரு பயனில்லை அப்படி சொல்லி நினைப்பாங்க. அது மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் குழந்தைகளுக்கு பாதிப்பு இல்லாமல் இருந்ததுன்னா அந்த குணத்தை அப்படியே விட்டுருங்க, பிரச்சனை இல்லைங்க. ஆனால் மற்றவங்கள்ட்ட பேசும்போது பயப்படுறாங்க, வேர்த்து விறுவிறுத்து நடுங்கிடுறாங்க அப்படி சொன்னால் அது பிரச்சனை. ஒருவேளை அது குழந்தைகளுடைய படிப்பை பாதிக்குது, அவங்களுடைய சமூக வாழ்க்கையை வெளியே போக மாட்டேங்கிறாங்க, யார்கிட்டையும் முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அது பாதிப்பு. அப்போ அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரீட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இப்போ உங்கள் குழந்தைக்கு கிண்டர் கார்டனில் இருந்த அந்த பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. 2ஆம் வகுப்புலையும் இருக்குது, 5வது வகுப்புலையும் இருக்குது. இப்போ அந்த குழந்தை 7ஆம் வகுப்பில் இருக்குது, அப்படியே தான் இருக்குது அப்படி சொன்னால் அது பிரச்சனைங்க. அப்போ அந்த குழந்தைய நீங்கள் ட்ரீட் பண்ணணும். சைக்காலஜிஸ்ட்டை கூப்பிட்டு போகலாம். பிஹேவியரல் சேஞ்சுக்கான சில கவுன்சிலிங் அவங்க கொடுப்பாங்க. சில குழந்தைகளுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். அந்த குழந்தைகள் தைரியமாக மனசை மாற்றுவாங்க. அப்படி அவங்க மாற்றலைன்னு சொன்னால் சைக்காட்ரிஸ்ட்டை கூப்பிட்டு போங்க. சில நேரங்களில் குழந்தைகள் பொது இடங்களில் மற்றவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு பயப்படுறாங்க, நடுங்கிடுறாங்க அப்படி சொன்னால் சைக்காட்ரிஸ்ட் அதுக்கான மெடிசினே ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. இந்த மெடிக்கேஷனை நீங்கள் ஒரு தொடக்க நிலைக்காக வச்சுக்கலாம். இது உங்கள் குழந்தைக்கு அந்த பயத்தை போக்குறதுக்கு, சகஜமாக பேசுகிறதுக்கான ஒரு ஸ்டார்டிங்கை கொடுக்கும். ஒரு தடவை பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது பழக்கமாயிடும். சில நேரங்களில் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் சில பள்ளிக்கூடத்தில் பிரச்சனை இருக்காங்க. சில ஆசிரியர்கள் கொஞ்சம் முரட்டுத்தனமாகவே நடந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த பள்ளிக்கூடம் குழந்தைக்கு கொஞ்சம் நெருக்கடியாகவே இருக்கும். குழந்தைக்கு பள்ளிக்கூடம் போக பிடிக்கலை, பள்ளிக்கூடத்தில் பேசவே மாட்டேங்கிறான், வாயே திறக்க மாட்டேங்கிறான் அப்படி சொன்னால், இந்த முயற்சிகளெல்லாம் செய்து பார்த்தோம், அது நடக்கலைன்னு சொன்னால் பள்ளிக்கூடத்தை மாற்றுறது நல்லதுங்க. கொஞ்சம் இயல்பாக குழந்தைக்கு மகிழ்ச்சியை கொடுக்குற சில விளையாட்டு வழி பள்ளிக்கூடங்கள், மாண்டிசோரி பள்ளிக்கூடங்கள், இந்த மாதிரிப்பட்ட பள்ளிக்கூடங்களில் உங்கள் குழந்தைகளை அனுப்பி வச்சா குழந்தை கொஞ்சம் இயல்பான நிலைக்கு வரும், கொஞ்சம் பேச தொடங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். செலக்டிவ் மியூட்டிசத்தை எப்படி குழந்தைகள்கிட்ட இருந்து மாற்றலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி தந்திருக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் விரைவில் சந்திப்போம். நன்றி.